ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரானின் தெஹ்ரான் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கரும்புகை சூழ்ந்திருக்கும் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தெஹ்ரான் நகர் முழுவதும் வெடி சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் ராணுவம் உறுதியும் செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தலைநகர் தெஹ்ரானில் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. தலைநகர் தெஹ்ரானில் கரும்புகை சூழ்ந்திருக்கும் அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது. மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக அங்கு கரும்புகை சூழ்ந்திருக்கும் அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் நடத்தியிருக்கும் தாக்குதலால் ஈரானின் தெஹ்ரான் முழுவதும் கரும்புகையானது சூழ்ந்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கும் நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தெஹ்ரான் நகர் முழுவதும் வெடிசத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. தலைநகர் தெஹ்ரானில் கரும்புகை சூழ்ந்திருக்கும் அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. தற்போது அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி இருக்கிறது. பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் தாக்குதலானது நடைபெற்று இருக்கிறது. தலைநகர் தெஹ்ரானில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கு கரும்புகை சூழ்ந்திருக்கும் அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. தலைநகர் தெஹ்ரானில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேல். தற்போது அங்கு கரும்புகை சூழ்ந்துள்ளதால் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையானது காணப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரானின் தெஹ்ரான் முழுவதும் கரும்புகையானது சூழ்ந்திருக்கும் அந்த வீடியோ காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அங்குள்ள மக்கள் அச்சமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தெஹ்ரான் நகர் முழுவதும் வெடி சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல். ஈரான் தலைநகரன் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரான் தெஹ்ரான் முழுவதுமே கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. தெஹ்ரான் நகர் முழுவதும் வெடிசத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை உறுதி செய்து இஸ்ரேல் தற்சமயம் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் தாக்குதல் என கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மீது இதே மாதிரி தாக்குதல் நடந்த போது ஈரான் கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தியது. அப்போது மிக முக்கியம் அமெரிக்கா இதுக்கு மத்தியஸ்தம் செய்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். அந்த போர் என்பது அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த போர் வாபசப்படுவதாக ஈரானுடைய தலைமை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அமெரிக்காவுடன் அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை ஈரான் ஈடுபட்ட நிலையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உலக நாடுகளை உற்றுநோக்கி வைத்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 நாள் முன்பாக தான் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட ஈரானுக்கு சென்று வந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்போது கூட அது மிக முக்கியமாக பேசப்பட்டது. காசா இஸ்ரேல் இடையே போர் ஒப்பந்தம் தொடர்பான
அது பேச்சுவார்த்தைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அப்போது தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூட தகவல் வெளியானது. இந்த நிலையில் அடுத்து குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் பேச்சை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது உலக நாடுகளே உற்றுநோக்கி தான் சொல்ல வேண்டும். இது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.